பெரிய மேடை ஒரு பொறியாளனாக கௌரவிக்கப்படுவது இந்த மேடை தான். எனக்கு அடுத்த தலைமுறையில் எழுத வந்த எழுத்தாளர் அல்ல, we all should be proud that we are all engineers. கவனிக்கப்படாத ஒரு உலகத்தில் உண்டென்றால் அது என்ஜினியர்ஸ் தான். ஒரு என்ஜினியராக மட்டும் அவர் இல்லை, அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய சிஇஓ. ஸோ நான் ஒரு ஐடி ஊழியனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு நண்பனாக, ஒரு கணவனாக கூட. ஆனால் முக்கியமாக இன்ஜினியரிங் என்ன சொல்லி தரோம்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை அந்த சின்ன சின்ன விஷயங்களை எப்படி சால்வ் பண்ணி அதன் மூலமாக எப்படி காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இன்ஜினியரிங் நிறைய வகையில் துணைப்பட்டு. Sarum Group of Institutions, Black Sheep's Engineering Excellence Everywhere Awards. Title sponsor, Sarum Group of Institutions. Co-presented by Popular Technologies. Photography partner, Wonder Visuals. பொறியியல் படிச்சுட்டா அவங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாமல் அமெரிக்காக்கோ லண்டனுக்கோ போய் கை நிறைய சம்பாதிச்சு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காலம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பொறியாளன் இங்கே சமூக ஆர்வலராக, சமூக சீர்திருத்தவாதியாக, பத்திரிகையாளராக இருக்கும்போது இங்கே மற்றும் ஒரு பொறியாளர் ஒரு தமிழ் எழுத்தாளராக இருக்கிறார். அப்படி இன்ஜினியர் அஸ் ஐகானிக் தமிழ் ரைட்டர் என்ற விருதை பெறுவது யார் அப்படின்றத நம்ம ஏவியில பார்த்துடலாம். எஸ், சிங்காநல்லூரில் சின்னத்துரைக்கும் தெய்வாத்தாளுக்கும் மகனாய் பிறந்து ஈரோட்டில் அகரம் எழுதி பழகிய ரைட்டர், உங்க எழுத்தில் என்ன இருக்கு என்று கேட்டால் சமூகம், காதல், இசை, திரைப்படம், அரசியல், தத்துவம் என உள்ளீட்டிலும் கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல் என உருவாக்கத்திலும் எல்லாம் இருக்கிறது என எடுத்துக்காட்டும் இலக்கிய வைட்டர். பிரியங்கா மோகனின் ரசிகனாக FB போஸ்டும் திருக்குறளுக்கும் கம்பராமாயணத்துக்கும் கவிதை நடை உரையையும் ஒரே கீபோர்டில் டைப் செய்யும் படைப்பாளி. பத்திரிகை, தொலைக்காட்சி, வலைதளம், சமூக ஊடகம் என எல்லாவற்றிலும் களைப்பின்றி எழுத்து பயணம் செய்யும் உழைப்பாளி. உயிர்மை வழங்கும் சுஜாதா விருது தொட்டு தன் பொன்னிகர் எழுத்துக்காய் எண்ணற்ற விருதுகளை வென்றவர். தன் வெர்சடைல் எழுத்து நேர்த்திக்காய் ஜென்சி வாசகர்கள் மனதிலும் புகழ் பெற நின்றவர். தான் படித்த பொறியியல் துறையில் பணிபுரிந்து கொண்டே படைப்புத் துறையில் கோலோச்சும் சரவண கார்த்திகேயன் அவர்களுக்கு இன்ஜினியர் அஸ் ஐகானிக் ரைட்டர் என்ற விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். இன்ஜினியர் அஸ் ஐகானிக் தமிழ் ரைட்டர் திரு சரவண கார்த்திகேயன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. நன்றி அண்ட் உங்களை கூப்பிட்டுட்டோம். உங்களுக்கு யார் அவார்ட் கொடுக்க போகிறாங்கன்ற அவரையும் கூப்பிடணும் இல்லையா? உங்களுடைய ஒரு மென்டார் ஃபிகராக இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் இங்கே நம்ம அழைக்க போகிறோம். கூப்பிடலாமா தம்பி? தமிழ் எழுத்துக்களை தரணி ஓட்டும் அளவுக்கு தனித்துவமான முறையில் தன்னுடைய எழுத்தை பார்த்தாலே இதை எழுதுனது யாருன்னு தெரிகிற அளவுக்கு ஒரு சாலச் சிறந்த எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு ப. ராகவன் அவர்களை பிளாக் ஷீப் மற்றும் சாய்ராம் அன்போடு அழைக்கிறது. எல்லாரும் ப்ரொஃபஸர்ஸ் கையில் விருது வாங்கினாங்க, நீங்கள் பிரின்சிபல் சார் கையிலே வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். பிளாக் ஷீப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு இன்ஜினியராக சரவண கார்த்திகேயனை எனக்கு தெரியாது. அறிமுகமானதிலிருந்து ஒரு எழுத்தாளராக தான் எனக்கு அடுத்த தலைமுறையில் எழுத வந்த எழுத்தாளர். இன்னிய வரைக்கும் சமரசம் இல்லாத எழுத்து, யாருக்கும் அச்சப்படாத எழுத்து, தன்னுடைய கருத்துக்களை தெளிவாகவும் தீர்மானமாகவும் முன்வைக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக இன்று அறியப்படும் மிகச்சிலருள் சரவண கார்த்திகேயன் ஒருவராக இருக்கிறார். அவருடைய தலைமுறையில் இந்த அளவுக்கு போல்டாக இன்னைக்கு எழுதக்கூடிய நபர்கள் வேற யாரும் இல்லை. அவருடைய அந்த கன்னித்தீவு அப்படிங்கிற நாவல், ஆப்பிளுக்கு முன், இந்த 2 நாவல்கள் ரொம்ப முக்கியமான படைப்பு. அவருக்கு விருது கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. நன்றிங்க. நண்பர்களுக்கு வணக்கம். வேலையிலும் சிறிய சிறிய அங்கீகாரங்கள் பெற்றிருக்கேன் அப்படின்னாலும் ஒரு பெரிய மேடை ஒரு பொறியாளனாக கௌரவிக்கப்படுவது இந்த மேடை தான். அதனால் அதற்கு நன்றி, மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், அது யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா? நான் என்னுடைய கன்னித்தீவு நாவலை அவருக்கு தான் டெடிகேட் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ நேரமின்மையில் ஓடிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அதை தாண்டி எனக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்றதே ஒரு வியப்பான செய்தி தான். ஸோ அதுக்கு நன்றி அவருக்கும். சரவணன் பிரதர், நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க, ஆனால் இதனுடைய தொடக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தொடக்கத்தை ஒரு முறை ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஏதாவது ஒரு மெமரி கொடுக்கணும் அவார்டோட அப்படின்னு. அந்த தொடக்கத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வருது, பார்க்கலாமா?
ஒருத்தி நினைக்கையிலே அப்படின்ற முதல் புத்தகம் அப்படி சொல்லலாம். ஆனால் இந்த புத்தகம் நீங்கள் படிக்கிற காலத்திலேயே கவிப்பேரரசு அவர்கள் கையில் வரலையும் கிடைச்சு உங்களுக்கு பாராட்டுகளை பெற்று தந்துச்சுன்னு சொன்னாங்க. ராஜராஜன் அப்படின்ற என்னுடைய நண்பன், மிக நெருங்கிய நண்பன், அவன் என்னுடைய ஒரு பிறந்த நாளுக்கு வந்து என்னுடைய கவிதைகளை அவனே மெனக்கெட்டு செலவு செய்து அச்சிட்டு அதற்கு ஒரு அட்டப்படமும் தயார் பண்ணி எனக்கு கொடுத்தான். ஒருவேளை வைரமுத்துவால் கண்டெடுக்கப்படாமல் போயிருந்தால், என்னுடைய முதல் அச்சேறுதல் நடக்காமல் போயிருந்தால், என்னுடைய ஒரே நூலாக இது நீடித்திருக்கும் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் நிச்சயமாக அதுக்காக நீங்கள் அப்போ வந்து முதல் எழுதுனதே இந்த காதல் கவிதைகள் தான் இல்லையா? ஸோ இங்கே எத்தனை பசங்க இருக்கப்போ ஒரு காதல் கவிதை சொன்னால் நல்லா இருக்கும்ல. தொகுப்பு எழுதுனது அப்படின்றது யாருக்கு அப்படின்னா, என்னுடைய அப்போது நான் காதலித்து கொண்டிருந்தேன். அப்போதைய என்னுடைய காதலை தான் இப்போது நான் கைப்பற்றிருக்கும் மனைவியும் கூட, அவளும் வந்திருக்கிறா இங்க. இதுதான் சார் பெரிய கான்ஃபிடன்ஸ். இவள பேசினதுல இப்பதான் எந்திரிச்சிருக்காங்க 4 பேர் கான்ஃபிடென்ட்டோட. நல்ல நல்ல வேகமாக கைத்தட்டலாம். படிக்கும் காலத்திலிருந்து காதல் செய்து கைப்பிடித்து அந்த ஒருத்தி நினைக்கையிலே அந்த ஒருத்தி இவங்க தான் இல்லையா சார்? ஆஹா, சூப்பர் சார். இப்ப தேவதை புராணமா மாறி இருக்கிறதுல எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி சார். அண்ணே, ஆனா இவ்வளவு நேரம் ஒரு கம்பீரமான தமிழ் எழுத்தாளர் அண்ணி வந்தவுடனே என்ஜினியரிங் சம்பந்தமா ஒரு விஷயம். ஸோ நான் ஒரு ஐடி ஊழியனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு நண்பனாக, ஒரு கணவனாக கூட ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ஜினியரிங் நிறைய வகையில துணைப்பட்டு இருக்கு. அதனால we all should be proud that we are all engineers. நன்றிண்ணே, நன்றிண்ணே, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, தேங்க்யூ. இன்ஜினியர் என்ன துறையில போவாரு, என்ன தொழில் செய்வாருங்கிற கேள்விகளுக்கு மத்தியில ஒரு இன்ஜினியர் சமூகத்தின் ஆர்வலராக இல்லாமல் இந்த சமூகத்தையே கையில் எடுத்து தொண்டாற்றுகிற ஒரு அருண் புதல்வராய் கூட ஆகலாம்ங்கிற அளவுக்கு இன்ஜினியர் அஸ் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்கிற விருது. எஸ். ஸோ இந்த விருது யாருக்கு போகுது அப்படின்றத இப்போ ஒரு ஏவியில பார்த்துடலாம். ஓவர் டு ஏவி. பூமியில் வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் பூமி எனும் பூ உலகிற்காக வாழும் நண்பர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஊறு என்றார் ஓடோடி நிற்கும் அன்பர். 1980களில் நெடுஞ்செழியன் எனும் மாமனிதன் தொடங்கிய மண்ணை காக்கும் அமைப்பான் பூ உலகின் நண்பர்கள். அவர் மரணத்திற்கு பிறகு முடங்கிய போது தொட்டு தொடர்ந்து அந்த அமைப்புக்கு புத்துயிர் ஊட்டிய காக்கும் கரம். நீருக்கும் வேருக்கும் மண்ணிற்கும் மரத்திற்கும் தன் உழைப்பையே உரமாய் தரும் உயரிய வரம். அநியாயமாக அகழ்வார் நிலம் கூட தாங்கலாம், ஆனால் நான் தாங்க மாட்டேன் என தினம் தினம் களமாடும் போராளி. கருவி பொறியியல் கல்வி படித்து மண்ணுக்காக, மண்ணின் நலனுக்காக கண்ணீரும் வியர்வையும் தூரும் பூவாளி. பூ உலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜன் அவர்களுக்கு இன்ஜினியர் அஸ் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் விருதை வழங்கி பெருமையிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். இன்ஜினியர் அஸ் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஜி சுந்தர்ராஜன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாக் ஷீப்னுடைய EEE அவார்ட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் எவ்ரிவேர், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸை கொண்டாடும் இந்த மேடையில் இந்த விருதினை கொடுப்பதற்காக இங்கே வரப்போறவரை பற்றி நம்ம சொல்லணும்னா, அண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு தோழர் அப்படின்னு சொல்லலாம். மொழி உரிமைக்காக எப்போதும் போராடி கொண்டிருக்கும் ஒரு மொழி போராளி. பேரலை யூடியூப் சேனல் ஆழி பப்ளிகேஷன் வழியாக சிந்தனைகளை பகிரும் படைப்பாளர். இதோ மேடை கலைக்கிறோம் ஆழி செந்தில்நாதன் அவர்களை உங்கள் பலமான கைத்தட்டலோடு. இன்ஜினியர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பூ உலகின் நண்பர்கள் ஜி சுந்தர்ராஜன் அவர்களுக்கு நல்ல பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒவ்வொரு இன்ஜினியரும் ஏதேனும் ஒரு சமூக பணி செய்ய வேண்டும். ஆனால் சமூக பணியே என் பணி என்றிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சுந்தர்ராஜன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது பிளாக் ஷீப். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம், அதுவும் பிளாக் ஷீப் தோழரிடம் வந்து வாங்குவது, குறிப்பாக என் அன்பிற்கினிய தோழர் ஆழி செந்தில்நாதன் வாங்குவது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய தருணமாக நான் பார்க்கிறேன். இந்த அவார்ட்ஸ் வந்து மென்மேலும் வளர்ந்து உண்மையில் கவனிக்கப்படாத ஒரு புலம் உலகத்தில் உண்டென்றால் அது இன்ஜினியர்ஸ் தான். அந்த இன்ஜினியர்ஸை கவனிக்க வேண்டும் என்று அவங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். லெட் இட் க்ரோ பிகர் அண்ட் பிகர். நிச்சயமான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 1991-95 முடிச்சு வந்திருக்கீங்க. இன்னைக்கு அந்த காலேஜ் நினைவுகள் நினச்சி பார்க்குறப்ப எப்படின்னு இருக்கு ஒரு இன்ஜினியராக? இல்லை, உண்மையில் நீங்கள் அந்த அறிமுகத்தில் சொன்னபோது இன்ஜினியரிங்கிறது ஒரு விசாலாம் கிடையாது, இட்ஸ் அ பாஸ்போர்ட். இன்ஜினியரிங் ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த எலக்ட்ரானிக்ஸோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, டேட்டா சயின்ஸோ இல்லை செமிகண்டக்டரோ வந்து சொல்லித்தரலாம். ஆனால் முக்கியமாக இன்ஜினியரிங் என்ன சொல்லித்தரோம்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை எப்படி சின்ன சின்னதாக பிரித்து
அந்த சின்ன சின்ன விஷயங்களை எப்படி சால்வ் பண்ணி அதன் மூலமாக எப்படி காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லித் தருவது தான் பொறியியலோட முக்கியமாக விஷயமா நான் வந்து பார்க்குறேன். உண்மையில் இந்த விருது பெறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் அன்பிற்கினிய தோழர் அவர்கள் கையிலிருந்து பெறுவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிளாக் ஷீப்புக்கும் சாய்ராமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். எஸ். ஸோ ஆழி செந்தில்நாதன் அண்ணன். எஸ். அனைவருக்கும் வணக்கம். பிளாக் ஷீப் இந்த அருமையான முன்னெடுப்பு, அதாவது என்ஜினியர்களுடைய இன்னொரு முகத்தை மக்களுக்கு கொண்டு செய்யக்கூடிய அந்த அழகான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி. அதுவும் சுந்தரராஜனுக்கு இந்த விருதை வழங்கும் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததும் மிகவும் மகிழ்ச்சியானது. நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு பழகி வருகிறேன். ஒரு என்ஜினியராக மட்டும் அவர் இல்லை, அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய சிஇஓ. இந்த விருது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் என்ஜினியர்களுடைய சமூக பொறுப்பை உணர்த்துகிற ஒரு முயற்சியாக இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கிறேன். சுந்தர் இன்னும் மேலும் பல சாதனைகளை புரியணும். சுற்றுச்சூழல் என்பது நம்ம எல்லாருடைய ஒரு பிரச்சனை. நம்முடைய என்ஜினியரிங்கும் அதை கேட்டது போல இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். நன்றி. சிறப்புனே. நிச்சயமாக அதுதான் எல்லாருடைய விஷயமும் இங்கே இருக்குது. ஆனால் சாய்ராம் வாண்ட்ஸ் டு நோ, அதாவது இங்கே வரக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸும் சாதனை படைத்தவர்கள்ட்ட சாய்ராம் பசங்க என்ன கேள்வி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சில கேள்விகள்லாம் அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். அவங்க எழுதி கொடுத்ததுலேருந்து சிறந்த கேள்விகளை எடுத்து வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தருக்குமான கேள்விகளில். அதில் சாய்ராம் வாண்ட்ஸ் டு நோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்து மேலே லவ் இருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த என்விரான்மெண்ட் மேலே லவ் வந்துச்சு? ஏன்னா பசங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் இயரில் இவிஎஸ்னு ஒரு பேப்பர் இருக்குமா, அந்த பேப்பரையே ஜாலியாக படிச்சுட்டு போய் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை யாரும் சொல்லி கூட தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இவிஎஸ்ஸையே உங்களுடைய லைஃப் டைம் விஷயமா எடுத்திருக்கீங்க. எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்குறேன். அடிப்படையில் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஸோ நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போய் இன்ஜினியரிங் படித்தப்போ 91-95 பேட்ச்சு. 94 ஒரு நேஷனல் இன்டெகிரேஷன் கேம்ப் நடத்தினோம். அதில் ஒரு நாள் பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளுக்கு போக வேண்டிய ஒரு ப்ரோக்ராம், அது 10 நாள் நடக்கக்கூடிய ப்ரோக்ராமில். ஸோ அப்போ அங்கே போனேன். அந்த சதுப்பு நிலம் ஒரு மாதிரி ரொம்ப இதுமாக சேர்ந்துருக்கும். ஸோ எல்லாம் தயங்கி நிற்கிறாங்க. நான் நமக்கு இது பழக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பேண்ட்லாம் மடிச்சு விட்டு உள்ளே இறங்கிட்டேன். அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த நிகழ்ச்சிக்கு பழனின்னு ஒருத்தர் வந்தார். அந்த சிதம்பரத்தை நகைக்கடை வச்சு திருந்தக்கூடிய ஒரு நபர். அவர் இதை பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு உனக்கு என்வரான்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். சரி நீ எனக்கு கடையில் பாருன்னு சொல்லி சொன்னார். அப்பொழுது பழனி அவர்கள் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்கிற பூவுலகின் என்பது போட்ட புத்தகத்தை எனக்கு கொடுத்தார். ஸோ நான் அப்போ புத்தகத்தை வாங்கிய பொழுது எனக்கு தெரியாது. நான் பூவில் நம்பருக்கு போவேன், வேலை செய்வேலாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த புத்தகங்கள் தான் என்னை மாற்றியது நம்ம சொல்ல முடியும். நிச்சயமான அந்த புத்தகம் தான் உங்களை மாற்றினுச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு வாழும் புத்தகமாக லட்சக்கணக்கான பேருடைய எண்ண ஓட்டங்களை மாற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்களை முன்னெடுப்பு எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க. எஸ்ண்ணே, அந்த எல்இடியில் நெடுஞ்செழியன் அவர்களுடைய புகைப்படம் வந்துருச்சு. அவரிடமிருந்தே இதை நீங்கள் பெற்றுக்கொண்டதாக நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறது, இன்ஜினியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது என்பதை புரிய வைத்த அண்ணன் சுந்தரராஜன் அவர்களுக்கு எங்கள் அன்பு நிறைந்த நன்றி. உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் மற்றும் சாதனையாளர்கள் AAA அவார்ட்ஸ் மேடையில் இணைந்த தருணங்களை இப்போதே பிளாக் ஷீப் வேலி OTT-யில் கண்டு மகிழுங்கள். சாரம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளாக் ஷீப்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் எவ்ரிவேர் அவார்ட் உங்கள் பிளாக் ஷீப் வேலி OTT-யில் இப்போதே கண்டு மகிழுங்கள்.